ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல். இன்னைக்கு வீடியோவில் ப்ரௌனி கப் கேக்ஸை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பேட்டர் மெஷர்மெண்ட் எல்லாமே சேம் தான். உங்களுக்கு பேட்டரோட மெஷர்மெண்ட்டும் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லைனா சேனலுக்குள்ளே போயிட்டு பாருங்கள். 1/2 kg மெஷர்மெண்ட்லாம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதே மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி தான் நான் பேட்டர் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ எவ்வளோ சூப்பராக ஃபஜ்ஜியாக வந்து நம்ம கப்லேயும் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஈவெண்ட்டுக்கு இல்லைனா கிட்ஸுக்கு ஸ்கூலுக்கு கொடுக்கறதுக்கு அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணும்போது இது வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா பீசஸாக கொடுக்கும்போது ரொம்ப பெரிய பீசஸ் வந்து நமக்கு கரெக்டாக வராது. ஸோ நம்ம இந்த மாதிரி கப்பில் கொடுக்கும்போது கிட்ஸுக்கு வந்து கையில் எடுத்து கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதுவுமே பார்த்திங்கன்னா என்னோடய கிட்டோட ஸ்கூலுக்கு வந்து பர்த்டே செலிப்ரேஷனுக்காக கொடுக்கறதுக்கு நான் ரெடி பண்ணியிருந்தது தான். இது யாரும் கஸ்டமர்ஸ் கேட்கல, எனக்காக நான் வீட்டுக்கு ரெடி பண்ணது. ஸோ அதை தான் உங்களுக்கு இன்றைக்கி வீடியோவே எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க எப்படி பண்ணுறதுன்னு காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவும் இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் ஃபுல் வீடியோ வந்து ஷூட் பண்ணலை, ஏன்னா பேட்டர்லாம் வந்து சேம் தான் நமக்கு. ஸோ அதனால் அது மட்டும் ஷூட் பண்ணலை. மற்றது வந்து அந்த கப்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறது, கப்ஸில் எப்படி வந்து ஃபில் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து மீடியம் சைஸ் வந்து கப் கேக் மோல்டு இந்த மாதிரி பேப்பர் கப்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த கப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸில் கூட கிடைக்குது, இல்லைனா கேக் எசென்ஷியல் ஷாப்ஸில் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி மீடியம் சைஸாக வாங்கிக்கோங்க. ரொம்ப சின்னதும் வேண்டாம், ரொம்ப பெரிய சைஸும் வேண்டாம். கரெக்டாக ஒரு மீடியம் சைஸ் நான் காமிச்சிருக்க சைஸ் வாங்கிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ட்ரேயில் என்னோட ஓடிஜியில் வந்து கரெக்டாக 15 வந்து செட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ 15 கப் கேக்ஸ் வந்து அதில் வைக்க முடிஞ்சுது. இதை தான் வந்து நான் கரெக்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா பக்கத்தில் சேர்த்து வச்சுட்டோன்னா நமக்கு கப் கேக் வந்து பேக் ஆகி வரும்போது அது அதாவது சைஸ் வந்து வேரி ஆகிடும். ஸோ அதனால் வந்து கரெக்டாக கேப் விட்டு வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி. அதுக்கப்புறமா நான் ஏற்கனவே மெஷர் பண்ணி பேட்டரை வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணி பார்த்தேன். ஒரு சின்ன குழிக்கரண்டி இருக்கு இல்லைங்களா, அந்த சைஸில் நான் வந்து ஃபில் பண்ணி பார்த்தேன். அது எனக்கு கரெக்டாக வரல, எல்லாம் மேலேயும் கீழே சிந்துற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் இதை பைப்பிங் பேக்கில் போட்டு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பைப்பிங் பேக்கில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரியே கரெக்டாக வந்து போட்டிருந்தேன். நீங்கள் வந்து ஒரு பீசஸாக எடுத்து வச்சு அதாவது வெயிட் மிஷினில் வச்சு வெயிட் பார்த்து கூட போட்டுக்கலாம். நான் ஒரு நார்மலாக ஒரு 1/4 கப் வர்ற அளவுக்கு போட்டுக்கிட்டேன். நம்ம கப் கேக்கில் 1/4 கப் வர்ற அளவுக்கு மட்டும் பேட்டர் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டேன். அப்போ நமக்கு பேக் ஆகி வரும்போது ஒரு 3/4 கப் அளவுக்கு எனக்கு கரெக்டாக பேக் ஆகி வந்திருந்தது. எனக்கு ஃபுல்லாக வேண்டாம் அப்படின்ட்டு இருந்துச்சு. ஸோ 3/4 கப் அளவுக்கு வந்தது. ஸோ பட்ஜெட் வைஸும் பார்த்தேன். 1/2 kg அளவுக்கு எனக்கு ரெடி பண்ணும்போது கரெக்டாக வந்து ஒரு 15 பீஸ் கிட்ட தான் வந்துச்சு. 15 to 18 பீஸ் கிட்ட வந்துச்சு. இது வந்து இதே சேம் சைஸில் நீங்கள் பண்ணும்போது இந்த அளவுக்கு உங்களுக்கு கரெக்டாக வரும். நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ஒரு 1/2 kg அளவுக்கு மைதா ப்ரௌனிஸும் ரெடி பண்ணியிருந்தேன். மைதா ப்ரௌனிஸ்க்கு தேவைப்படுற பேட்டரும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இதை வந்து பேக் பண்ணிட்டு இருக்க டைம்லேயே வந்து அடுத்தது ராகி ப்ரௌனிஸ்க்கு 1/2 kg அளவு பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி ஒரு 1/2 kg ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ டோட்டலாக 1 kg ரெடி பண்ணியிருந்தேன். எனக்கு ஒரு 45 to 46 பீஸ் கிட்ட வந்துச்சு. நம்ம வந்து இன்னுமே கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுருந்தோன்னா பேட்டர் வந்து அதாவது கப் கேக்கில் போடும்போது கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டோம்னா இன்னுமே வந்து நமக்கு அதிகமாக கப்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் வந்து கொஞ்சம் மீடியமாக இருக்கட்டும் அப்படின்னு, ஏன்னா கிட்ஸ் தான் சாப்பிட போகிறாங்க, ரொம்ப அதிகமாகவும் வேண்டாம், ஒரு நார்மல் சைஸில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சைஸில் ரெடி பண்ணேன். நான் வந்து இது ஒரு கப்பு எவ்வளோ வருதுன்னா வெயிட் போட்டு பார்க்கல. பட் கரெக்டாக வந்து எனக்கு ஒரு 15 பீஸ் இருந்தது. 1/2 kg பேட்டர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மீந்திருந்தது. எனக்கு ஒரு 5-6 கப்பு போடுற அளவுக்கு எனக்கு எக்ஸ்ட்ரா மீதி இருந்தது. நான் அது போடலை, ஏன்னா எனக்கு டின்னில் வைக்கிறதுக்கு, அதாவது இந்த ட்ரேயில் வந்து வைக்கிறதுக்கு வந்து எனக்கு இடம் கரெக்டாக இருந்துச்சு. என்னோட ஓடிஜி பார்த்தீங்கன்னா மார்ஃபே ரிச்சர்டு 32 லிட்டர்ஸ் தான் நான் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு அதில் இவ்வளோ தான் வைக்க முடிஞ்சுது. சரி, உங்களோட ஓடிஜியில் வந்து நிறைய உங்களுக்கு ட்ரேயில் இடம் இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸஸாக கூட வச்சுக்கோங்க. எனக்கு அதுக்கப்புறமா ஃபில் பண்ணதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா போடலாமான்னு தோணுச்சு. ஸோ அதனால் இப்போ நான் கையில் வச்சுருக்க பாருங்கள், அந்த பேட்டர் வந்து எக்ஸ்ட்ரா இருந்தது. 1/2 kgல நான் ஃபில் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருந்த பேட்டர். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் கூட ஃபில் பண்ணியிருந்தேன். ஃபில் பண்ணிவிட்டு ஓடிஜியில் இந்த மாதிரி ட்ரேவை அப்படியே ஃபுல்லாக வச்சுட்டு கரெக்டாக வந்து 15 மினிட்ஸ் தான் பேக் பண்ணேன். 15 மினிட்ஸ்லேயே ஃபுல்லாக எனக்கு பேக் ஆகி வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி பண்ணுவோமோ ப்ரீ ஹீட் பண்ணியிருந்தேன். 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பேக்கிங் மோடில் வச்சு 180 டிகிரியில், இன்னும் 170 டிகிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். 180 டிகிரியில் வச்சு பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம்
ரொம்ப சூப்பராக ஃபஜ்ஜியாக வந்துருச்சு. இது வந்து ராகி மைதா ரெண்டுமே வந்து பேக் பண்ணி தனித்தனியாக ட்ரேயில் எடுத்து வச்சுருக்கேன். கரெக்டாக 45 பீசஸ் எனக்கு வந்தது. ஒரு பேட்ச் வந்து இன்னுமே பேக் ஆகிட்டு இருந்தது. நான் 2 பேட்ச் மட்டும் தான் காமிச்சிருக்கேன். இப்போது இந்த பிங்க் கலர் ட்ரேயில் வச்சுருக்கிறது எல்லாமே, அதாவது பிங்க் கலர் கப் மோல்டில் வச்சுருக்கிறது எல்லாமே ராகி ப்ரௌனிஸ், ராகி ப்ளஸ் நாட்டு சர்க்கரை சேர்த்து. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். நம்ம எப்படி ப்ரௌனிஸ் இருக்குமோ அதே மாதிரி அந்த கிரிங்கிள் டாப்போட சூப்பராக வந்துருந்துச்சு. டேஸ்ட் வைஸும் நல்லா இருந்தது. ஸோ கிட்ஸுக்கு பண்ணுறதுனால எந்த விதமான நம்ம யூஸ்வலாக எந்த வித பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர்ஸ் சேர்க்குறதே இல்லை. கிட்ஸுக்கு பண்ணுறதுனால இன்னுமே கொஞ்சம் நல்லா பார்த்து ஃபுல்லாக வந்து பட்டர் நிறைய வந்து சேர்த்து ரொம்ப ஃபஜ்ஜியாக பண்ணியிருந்தேன். யூஸ்வலாக பண்ணுற பட்டர் வந்து 60 கிராம்ஸ் வந்து 1/2 kg சேர்ப்பேன். இந்த டைம் வந்து 70 கிராம்ஸ் கிட்ட சேர்த்துருந்தேன். 10 கிராம்ஸ் எக்ஸ்ட்ரா சேர்த்துருந்தேன். ஏன்னா கிட்ஸு சாப்பிடும்போது அவங்களுக்கு ரொம்ப மெல்ட்டிங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக. இது வந்து பார்த்திங்கன்னா மைதா. முன்னாடி காமிச்சது வந்து ராகியில் பண்ணியிருந்தது, இது மைதாவில் பண்ணியிருந்தது. ஸோ கப் கேக் மோல்டில் கரெக்டாக எனக்கு 3/4 பகுதி அளவுக்கு வந்திருந்தது. கண்டிப்பாக நீங்களுமே இதே மாதிரி உங்கள் கிட்ஸுக்கு கொடுக்கணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஏதாவது உங்களுக்கு டவுட்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கூட கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள் மைதா ப்ரௌனிஸ் வந்து எந்த அளவுக்கு சூப்பர் பஜ்ஜியாக வந்திருந்ததுன்னு காமிச்சிருக்கேன். நான் வந்து இது ஒரு பீஸ் எடுத்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. பாப்பாவோட ஸ்கூல்லேருந்து அவங்களோட பிரின்சிபல் மேடம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு செம்மையான ரிவ்யூஸை எனக்கு கால் பண்ணி ஷேர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களுமே உங்கள் கிட்ஸுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோஸ் நான் வீக்லி ஒன்ஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.